சிரித்து கொண்டே இருங்கிற இந்த கதை ஆரம்பிக்கும் முன் ஹேமல்ட் என்னும் கேரக்டர் பற்றி ஒரு பில்டப் கொடுப்பது நல்லது. ஷேக்ஸ்பியரின் ஹேமல்ட் என்னும் நாடகத்தில் ஹேமல்ட் என்னும் அரசன் தான் இறந்த பின்னும் கனவில் வந்து தன் மகனுடன் பேசினான். அதேபோல தன் கதையின் ஹீரோ பிரகாஷின் டேடி இருந்த பின்னும் கனவில் வந்து தன் மகனுக்கு அறிவுரைகளை சொல்லிக்கொண்டே இருந்தார். அதனால் பிரகாஷ் தன் டேடி இறந்த பின் அவருக்கு ஹேமல்ட் என்று பெயர் வைத்து விட்டான். பிரகாஷின் டேடியாகிய ஹேமல்ட் பிரகாஷுக்கு பெண் பார்த்து திருமணத்திற்கு நாள் குறித்த மறுநாளே ஹார்ட் அட்டாக்கில் இறந்துவிட்டார். ஆனால் அவர் உயிர் பிரியும் போது திருமணம் குறித்த நாளில் கண்டிப்பாக நடந்தேற வேண்டும் என்று சொல்லிவிட்டுத்தான் இறந்தார். அவர் இறந்து 16ஆம் நாள் சடங்கு முடிந்த மறுநாளே பிரகாஷின் அம்மா திருமண ஏற்பாடுகளை கவனிக்க ஆரம்பித்துவிட்டாள். ஏனென்றால் 16ஆம் நாள் சடங்கு முடிந்த அன்று இரவே பிரகாஷின் டேடி அவனது கனவில் ஹேமல்ட்டாக வந்து மேரேஜ் சொன்ன டேட்டில் கரெக்டாக நடக்க வேண்டும் என்று சொன்னதுடன் அப்படி நடக்கவில்லை என்றால் என்ன நடக்கும் என்பதையும் சொன்னார். திருமண ஏற்பாடுகள் தாமதித்தால் மணப்பெண் ஷொரூபா தன் வருங்கால மாமனாரின் உயிரை காவு வாங்கிவிட்டாள். அதனால் பிரகாஷ் வீட்டில் இவளை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் என்று பௌரணி பேசும் ஸ்பெஷலிஸ்டுகள் ஷொரூபா குடும்பத்தினரை கேவலப்படுத்துவார்கள். அதனால் கல்யாண ஏற்பாடுகளை உடனடியாகவும் வெளிப்படையாகவும் செய்ய தன் மகனுக்கு ஹேமல்ட் அறிவுறுத்தினார். பிரகாஷின் தந்தை ஹேமல்ட் சொன்னது அப்படியே பலித்தது. புரணி பேசுவர்கள் ஹேமல்ட் சொன்னது மாதிரியே பேச ஆரம்பித்துவிட்டனர். இதை காதில் கேட்ட பிரகாஷ் மிகவும் வேதனைப்பட்டான். அன்று இரவே பிரகாஷின் தந்தை ஹேமல்ட் கனவில் வந்து, பிரகாஷ், நீ ஒரு பிளாக் போர்டை வீட்டின் முன் வைத்து மேரேஜின் ஏற்பாடுகளை தினமும் எழுதி போடு என்று உத்தரவிட்டார். பிரகாஷ் அப்படியே செய்து ஊர் மக்களையும் மணப்பெண் ஷொரூபா வீட்டாரையும் பிரமிப்பில் ஆழ்த்தினான். ஊரார் பேச்சை கேட்டு ஷொரூபா வீட்டார் கவலைப்பட்டாலும் பிரகாஷின் பிளாக் போர்ட் சிஸ்டம் அவர்களுக்கு ஆறுதல் அளித்தது. மறுநாள் அன்றைய திருமண ஏற்பாடு வேலையாகிய சமையல்காரனை புக் பண்ணுவதை பிளாக் போர்டில் எழுதும்போது அவனது மொபைலில் ஒரு ஷாக்கிங் மெசேஜ் வந்து அந்த நியூஸ் ஷொரூபாவின் கேரக்டரை பற்றியது. அதாவது ஷொரூபா சர்வ சாதாரணமாக ஆண்கள் தன்னை தொட அனுமதித்து விடுவாள் என்று அவள் மீது நிறைய கம்ப்ளைண்ட் வந்து கொண்டே இருக்கும் என்று அந்த மெசேஜ் தெரிவித்தது. பிரகாஷ் அந்த மெசேஜ் ஷொரூபாவிற்கு தெரிந்தால் அவளும் அவளது குடும்பத்தாரும் பயந்து விடுவார்களே என்று வருந்தினான். அப்போது அவனது தகப்பனார் ஹேமல்ட் சொன்ன விஷயம் ஞாபகத்திற்கு வந்தது. அதாவது மனித பிறவியின் உடலும் மனமும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சின்ன சின்ன தவறுகள் செய்வதற்கு சாதகமாக அமைந்துள்ளது என்று ஒரு போதகர் சொல்வதை தான் காதில் கேட்டதாகவும் அது 100க்கு 100 உண்மை என்று தான் நம்புவதாகவும் கூறினது அவனது நினைவுக்கு வந்தது. மேலும் அவர் எப்போதும் பிற்காலத்தில் கேரக்டர் சம்பந்தமான வதந்திகள் யார் மீது வந்தாலும் அதை காதில் கேட்டுக்கொள்ள வேண்டாம், அது எல்லோருடைய நிம்மதியையும் கெடுக்கும் என்று அறிவுரையையும் அவன் நினைவு படுத்தி கொண்டான். அப்போது ஷொரூபாவிடமிருந்து ஒரு ஃபோன் கால் வந்தது. பிரகாஷ், என்னை பற்றி தப்பா மெசேஜ் வந்தா நம்ப வேண்டாம் பிரகாஷ் என்று அழுது கொண்டே சொன்னாள் ஷொரூபா. பிரகாஷ் அதற்கு, ஷொரூபா, முதல்ல அழுகிறது நிறுத்துமா, எனக்கு வந்த மெசேஜை அனுப்பின அதே ஆள் உனக்கும் அனுப்பிச்சிருக்கான். அதுவும் எனக்குனே புதிய சிம்மை வாங்கி இதற்கு யூஸ் பண்ணியிருக்கிறான். அவனை நான் பார்த்துக்கிறேன். நீயும் உங்க வீட்டில் இருக்கிற எல்லோரும் எப்போதும் போல சந்தோஷமா இருங்க. நீ பயந்து மெசேஜை அனுப்பியவனுக்கு சக்சஸை தர வேண்டாம், ஓகே என்று சொன்னான். அன்று இரவே
ஹாம்லெட் பிரகாஷ் கனவில் வந்து, தம்பி, நம்ம வீட்டுக்கு வரப்போகும் ஷொரூபா எப்போதும் சிரித்துக்கொண்டே இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் அவள் முகத்தில் வருத்தத்தையோ அழுகையையோ நான் பார்க்கக்கூடாது. இது எனது கட்டளை என்று சொல்லி மறைந்தார். மறுநாள் பிரகாஷ் ஃபோன் பண்ணி, ஷொரூபா, என்னுடைய அப்பா கனவில் வந்து உன்னை எப்போதும் சிரித்த முகத்துடன் வைத்து கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டார். நானும் அப்படியே செய்வேன் என்று ப்ராமிஸ் பண்ணினான். இதை கேட்டதும் ஷொரூபாவிற்கு சந்தோஷமாகவும் இருந்தது, ஆச்சரியமாகவும் இருந்தது. ஆனால் ஹாம்லெட் பிரகாஷ் கனவில் வந்து கொண்டே இருந்தார். பிரகாஷ் மனது மெசேஜ்களினால் கெட்டுவிடக்கூடாது என்பதுதான் அவரது நோக்கம். கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையுமல்லவா? பிரகாஷ் தன் அம்மாவை கூட்டிக் கொண்டு ஷொரூபா வீட்டிற்கு போனான். ஷொரூபாவின் அம்மா பிரகாஷின் அம்மாவின் கைகளை பிடித்து கொண்டு, அம்மா, என் மகள் ஷொரூபா பிரேம்குமார் என்ற பையனை லவ் பண்ணினாள். அவன் ஷொரூபாவை மேரேஜ் பண்ணாமலேயே லிவிங் டுகெதரில் இருக்கச் சொல்லி வற்புறுத்தியதுனால அவனை கட் பண்ணிட்டாள். அவன்தான் வேறு ஒரு புது நம்பர்ல இப்படி மெசேஜ்களை அனுப்பி டார்ச்சர் கொடுக்கறான்னு நினைக்கிறேம்மா. நான் ஏன் இதை சொல்றேன்னா, எப்படியும் அவன் இந்த விஷயத்த உங்களுக்கு மெசேஜ் பண்ணி இவளை பிளாக்மெயில் பண்ணுவாம்மா. உங்களுக்கு இவளை பிடிக்கலைன்னா சொல்லுங்கம்மா, நாங்க ஒதுங்கிக்கிறோம் என்றாள். அதுக்கு பிரகாஷின் அம்மா, நாங்க ஷொரூபாவை பொண்ணு பார்க்க வந்தப்ப ஷொரூபா எங்க வீட்டுக்கு வந்தா எனக்கு பெண் குழந்தை இல்லைங்கிற குறை தீந்திடும்னு சொன்னதை மறந்துட்டீங்களா? ஷொரூபா செஞ்ச அதே தப்ப எங்களுக்கு ஒரு மகள் இருந்து அவ செஞ்சிருந்தா நாங்க மன்னிக்க மாட்டோமா என்றதும் ஷொரூபாவின் அம்மா நன்றி பெருக்குடன் பிரகாஷின் அம்மாவின் கைகளை பிடித்து கண்களில் ஒற்றிக்கொண்டாள். இது பிரகாஷின் வாழ்க்கையின் முக்கிய தருணம் என்பதால் ஹாம்லெட் மீண்டும் மீண்டும் அவன் கனவில் தோன்றினார். ஹாம்லெட் பிரகாஷிடம், நான் என் வாழ்க்கையில் பார்த்த 10 கணவன் மனைவி ஜோடிகளில் 5 ஜோடிகள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றனர். அந்த 5 ஜோடிகள் மனைவியின் கேரக்டரில் பல பிரச்சனைகள் வந்தபோதும் அதை பெரிதும் படுத்தாமல் மனைவியின் மீது மாறாத பாசத்தை செலுத்தியவர்களே. மனைவியின் கேரக்டர் மீது விழுந்த கரும்புள்ளிகளை பெரிதுபடுத்திய கணவன்மார்கள் வாழ்வில் தானும் தோற்று தன்னையும் நம்பி வந்த பெண்ணையும் பெரும் துன்பத்துக்கு ஆளாக்கி விட்டார்கள். இந்த விஷயங்கள் யாவும் என் வாழ்க்கையில் நான் நேரில் பார்த்த உண்மை நிகழ்வுகள். அதனால நீயும் உனக்கு வரப்போகும் ஷொரூபாவும் உங்களுக்கு பிறக்கப் போகும் வாரிசுகளும் சந்தோஷமாக வாழ நீ என்ன செய்ய வேண்டும் என்று நீயே முடிவு செஞ்சுக்க என்று சொல்லிவிட்டு மறைந்தார். ஒரு லீவு நாள் பிரகாஷ் ஒரு குட்டி தூக்கம் போட்டான். அந்த தூக்கத்தில் மீண்டும் ஹாம்லெட் வந்தார். தன் மகனிடம், மகனே, ஒரு பெண் மீது இறைவன் சுமத்தியுள்ள சுமைகளை ஒரு கணம் யோசித்தால் நாம் பிரமித்து விடுவோம். கணவனை சந்தோஷமாக வைத்திருப்பது, குழந்தை பெற்று வளர்ப்பது, அவைகளுக்கு வாழ்வு அமைச்சு கொடுப்பது, அதே விஷயங்களை பேர குழந்தைகளுக்கும் செய்து கொடுப்பது, இப்படி மிகப்பெரிய காரியங்களை சாதிக்கும் இந்த மென்மையான பெண்கள் மீது எவ்வளவு பெரிய கம்ப்ளைண்ட் வந்தாலும் அவற்றை கண்டு கொள்ளாம அவர்கள் முகத்தில் புன்னகை மாறாமல் பார்த்து கொள்வதில்தான் ஒரு ஆணின் வெற்றி அடங்கியிருக்கிறது. ஏதோ ஒரு காரணத்தினால் தனிமைப்படுத்தப்பட்டு போகும் பெண்கள் இத்தனை காரியங்களையும் செய்து கொண்டே வேலைக்கும் போவதை பார்த்து நான் பிரமித்திருக்கிறேன். இவ்வளவு சுமைகளை சுமக்கும்
மென்மையான பெண்களை நாம் மதித்து அவர்கள் முகத்தில் புன்சிரிப்பை உண்டாக்குவதுதான் உன்னைப் போல புது மாப்பிள்ளைகளின் கடமை. நான் சொல்லியுள்ள இந்த விஷயங்களை நீயும் மனசுல வச்சுக்கிட்டு மற்ற நண்பர்களுக்கும் சொல்லு என்று சொல்லி முடித்தார். பிரகாஷ் ஷொரூபாவிற்கு ஃபோன் பண்ணி பிரேம்குமாரின் மெசேஜ்களை கண்டு கொள்ள வேண்டாம் என்று தானும் அவைகளை படிப்பதில்லை என்று சொன்னான். பிரகாஷ் சொரூபா ஜோடி திருமணம் குறித்த நாளில் வெற்றிகரமாக நடந்தது. ஷொரூபா பிரேம்குமாரின் மெசேஜ்களினால் மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டிருப்பதை புரிந்து கொண்ட பிரகாஷ் அவளை சந்தோஷமாக வைத்திருப்பதிலேயே நோக்கமாக இருந்தான். ஷொரூபாவும் தனக்கு பிடித்தமான ஆஹா வேர்ல்டுங்கிற சமையற்கலை சேனலை பார்த்து புது புது உணவு வகையாக சமைச்சு பிரகாஷையும் சந்தோஷப்படுத்தி அவன் அம்மாவிடமும் நல்ல பேர் வாங்கினாள். ஏதாவது ஒரு சமயம் ஷொரூபாவின் முகம் வாடியிருந்தால் அவனும் அதே சமையல்கலை சேனலை பார்த்து சுலபமான ஸ்நாக் ஐட்டங்களை ப்ரிப்பேர் பண்ணி அவளுக்கு ஊட்டிவிட்டு சிரிக்க வைத்தான். அவனது அப்பா ஹேம்லெட் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணினான். அதே சமயம் தேவையில்லாமல் ஷொரூபாவிற்கு டார்ச்சர் கொடுத்த பிரேம்குமாருக்கு ஒரு பாடம் புகட்டவும் முடிவு செய்தான். தன்னுடைய நண்பர்களை கூப்பிட்டு அவர்கள் அனைவரும் ஒரு வதந்தியை ஊருக்குள் பரப்பிவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதன்படி பிரகாஷுக்கும் ஷொரூபாவுக்குமான மெசேஜ்கள் வந்த நம்பரை சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டிடம் ஒப்படைத்து விட்டதாகவும் அவர்கள் அந்த மெசேஜ்கள் அனுப்பிய நபரை கண்டுபிடித்து விட்டதாகவும் விரைவில் அந்த நபரை சைபர் கிரைம் ஆஃபீஸர்கள் அரெஸ்ட் பண்ணி விடுவார்கள் என்று பிரகாஷும் அவன் நண்பர்களும் ஒரு வதந்தியை பதிலுக்கு கிளப்பிவிட்டார்கள். ஆமாம், முல்லை முள்ளால்தானே எடுக்க வேண்டும். இவர்கள் கிளப்பிவிட்ட வதந்தி ஊரெல்லாம் பரவி பிரேம்குமாரின் குடும்பத்தினரின் காதுகளுக்கு எட்டியது. அவர்கள் பயந்து அரண்டு போனார்கள். பிரேம்குமார் ஊரை விட்டே ஓடினான். பிரேம் குமாருக்கு ஜெயில் தண்டனை வாங்கித்தர வேண்டும் என்று எண்ணம் பிரகாஷுக்கு இல்லை. முட்டாள்தனமான மெசேஜ்களால் மற்றவர்கள் மனசுபடும் வலியை அவன் உணர வேண்டும் என்பதே அவன் எண்ணம். அதனால்தான் கம்ப்ளைண்ட் கொடுக்காமலே இப்படியொரு நாடகத்தை நடத்திவிட்டான். அதே சமயம் இங்கே தன் அன்பு மனைவி ஷொரூபாவை சந்தோஷமாக வைத்திருப்பதிலும் அவன் குறைவு வைக்கவில்லை. பிரகாஷின் தந்தை ஹேம்லெட் ஆக வந்து தன் மகனுடன் பேசினாரே ஒழிய தன் மனைவியை பற்றி இதுவரை ஒன்றும் பேசவில்லை. பிரகாஷின் அம்மா தன் மகனிடம், பிரகாஷு, உங்க அப்பா ஆம்லெட்டு என்னை பற்றி ஒன்றும் கேட்கறதில்லையா சாமி என்று கேட்டாள். ஹேம்லெட் என்ற சொல்லை தெரியாமல் ஆம்லெட் என்று சொல்லியதை கேட்டு ஷொரூபா சிரித்து கொண்டே இருந்தாள். அவள் ஒரு குழந்தை போல் சிரிப்பதை பிரகாஷும் அவனுடைய அம்மாவும் பார்த்து ரசித்தனர். பிரகாஷ் தன் அம்மாவிடம், அம்மா, அது ஆம்லெட் இல்லம்மா, ஹேம்லெட் என்று திருத்தினான். அதற்கு அவனுடைய அம்மா, அது என்ன எழவோ போ, என்னை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்காத மனுஷனோட பேரு எப்படி இருந்தா என்ன என்றாள் எரிச்சலுடன். இந்த ஜோக்கை கேட்டு ஷொரூபா தன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சிரித்து கொண்டே இருந்தாள். இந்த பாயிண்டை வைத்து பிரகாஷ் மேலும் மேலும் பில்டப் பண்ண ஆரம்பித்தான். அம்மா அப்பா சொர்க்கலோகத்தில் பண்ற சேட்டைகள் பற்றி நிறைய சேட்டலைட் மூலமா நியூஸ் வந்துட்டே இருக்குமா என்ன ரீல் விட்டான். ஏற்கனவே கோபத்தில் இருந்த பிரகாஷின் அம்மா, சொல்லுப்பா சொல்லு, உங்க அப்பா சொர்க்கத்துல என்ன கலாட்டா பண்றாரு சொல்லு என்றாள் ஆர்வத்தில். அம்மா, 63 வருஷத்துக்கு முன்னாடி தற்கொலை செய்து கொண்ட மெர்லின் மேன்ரோங்கிற
கட்டழகு நடிகை இன்னும் அங்கே சொர்க்கத்தில் அதே இளமையோட இருக்கிறாளாம். உங்க ஹஸ்பண்ட் எப்போதும் அவளோடையே லூட்டி அடிக்கிறாராம். இந்திரன் எவ்வளவோ கண்டித்தும் இவர் கேட்பதில்லையாம் என்று செமரில் ஒன்று விட்டான். இதை கேட்ட ஷொரூபா வயிறு வலிக்கும் வரை சிரிப்பை அடக்க முடியாமல் சிரித்து கொண்டே இருந்தாள். செய்வாருடா செய்வாரு, இங்க இருக்கிறபோது அப்படித்தாண்டா. கரெக்டா சாயந்தரம் 4 மணிக்கு டீ சாப்பிட்டு வரேன்ட்டு போவாரு. என்னடா தினமும் டெய்லியும் கரெக்டா 4 மணிக்கு போறாரேன்னு ஒரு நாள் பின்னாலேயே போய் பார்த்தேன்டா. அங்க கவர்மெண்ட் காலேஜ் கேர்ள்ஸ் கிட்ட ரோடு கடையில நின்று டீ குடிக்கிற சாக்குல காலேஜ் விட்டு போற புள்ளைகளை சைட் அடிச்சிட்டு இருக்கிறாருடா. ச்சே, இந்த மனுஷன் சொர்க்கத்துக்கு போயும் திருந்தலையா என்று சங்கடப்பட்டாள். ஷொரூபா, பிரகாஷ் சும்மா ஜோக் பண்ணாத, சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்குது என்று செல்லமாக பிரகாஷை கண்டித்து கொண்டாள். அங்கு நம்ம வில்லன் பிரேம்குமார் வீடு துக்க வீடு மாதிரி ஆகிவிட்டது. அவனது வீட்டார் பிரகாஷ் காலில் விழுந்தாவது சைபர் கிரைமில் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்லலாம் என்று முடிவு செய்து பிரகாஷ் வீட்டிற்கு படையெடுத்தனர். பிரகாஷின் கைகளை பிடித்து கொண்ட பிரேம்குமாரின் அம்மா, தம்பி பிரகாஷ் எங்களை மன்னிச்சிடுப்பா. ஷொரூபா தனக்கு கிடைக்கலங்கிற கோபத்துல எங்க பையன் இப்படி பண்ணிட்டான் தம்பி. இப்ப அவன் எங்க இருக்கிறானோ தெரியலப்பா. தயவு செய்து கம்ப்ளைண்ட்டை திரும்ப வாங்கிக்கப்பா என்றாள். பிரகாஷ், அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாதானம்மா திரும்ப வாங்குறதுக்கு. நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லைம்மா. இப்படி மெசேஜுகள் அனுப்பினா எவ்வளவு பிரச்சனை வரும்னு பிரேம்குமார் உணர வேண்டும்ங்கிறதுக்கு தான் நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் இப்படி சீன் போட்டோம் என்றாள். நண்பர்கள் வீட்டில் ஒளிந்து கொண்டிருந்த பிரேம்குமார் விஷயத்தை தெரிந்து கொண்டு அங்கே வந்து சேர்ந்தான். பிரகாஷ் அவனுக்கு அட்வைஸ் பண்ணினான். பிரேம்குமார் பிரகாஷை யூ ஆர் லக்கி, கங்க்ராட்ஸ் என்று வாழ்த்திவிட்டு அங்கே நின்று கொண்டு இருந்த ஷொரூபாவை பார்க்க வெட்கப்பட்டு கொண்டு அவளை பார்க்காமலே கண்ணீரோடு அவன் குடும்பத்தினருடன் திரும்பி போனான்.